முதல்வனான ஆதிகள் ஐயன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நாங்கதையாய் கூற திரிபுரம் எரித்தோர் மைந்தன் செந்திலான் தனக்கு முன்னோல் கரிமுகனானதொண்டி கணபதி காப்புதாமே மெய்யும் தவத்தால் நின்றரக்கல் விரலால் தொண்டவர வாங்கி செய்ய சிவனால் தனிமருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து சொல்ல தைதல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்தேன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதி படிக்க அனைமா முகவன் காப்புதாமே பொண்ணு கையிலாச மலையான சங்கையினால் கீழே கவி பாடி கைலாச மலையான அணிமுகனுடனே அருமுகனோ தான் கூடி அருமுகனோ தான் கூடி பரிபூரண சச்சுதானந்த சாட்சாதாகிய சிவபெருமான் காக்கும் முரலாகி கழிக்கின்ற சிவபெருமான் வெள்ளையங்கிரி என்று சொல்லக்கூடிய கைலாச மலையிலே கொலுவாகி வீட்டிருக்க ஆமா 33 கோடி தேவர்கள் 44,000 மகரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தவர்கள் தானவர்கள் இந்திரர் இறையவேர் கெருடர் கெம்மருடர் கிண்ணரர் நாரதர் பைசாசர் வித்யாதரர் இப்படி எல்லா விதமான முனிமார்களும் அமர்ந்திருக்கக்கூடிய கைலாச மலையில் மட்டுமே வந்திருக்கிறார்கள் தேவாதி தேவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அதிபத்த மக்களாகிய தேவர்களும் திதிபத்த மக்களாகிய அசுரர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இந்த அசுரர்கள் நினைக்கின்றார்கள் இவங்க ரெண்டு பேரும் யாரு அண்ணனும் தம்பியும் சும்மா எதுக்கு சொல்லிட்டு போகக்கூடாது இல்ல ஆமா அதாவது அண்ணன் தம்பிங்கிறது பேச்சு வழக்கு தான் செயல்பாட்டுல சேர மாட்டான் ஒரு நாள் சேர மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே சட்டம் ஆமா அப்பதான் இந்த அசுரன் நினைக்கிறாங்க தேவாதி தேவிக்குழு என்று பார்த்தாலும் தலை திரை முகப்பு பிழை சாக்காலம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார் சாக்காலமே இல்லையே அவர்களை போன்று நாம வாழ வேண்டும் என்று சொன்னார் அதற்குரிய காரணத்தை நாம சிவபெருமானத்திலே போய் கேட்க வேண்டும் தேவனிடத்தில் நம்ம தம்பி நினைத்து கேட்ட சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டான் நம்ம ஆமா யாரிடத்தில் சென்றால் உண்மை பிறக்கவோ அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி என்றால் வாருங்கள் போகலாம் என்று சொல்லி பகவானிடத்திலே செல்லலாம் சிவபெருமானிடத்திலே வந்து என்ன சொல்லுகின்றார் வாருங்கள் நரதிரை மோப்பி விடியருகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாதனி உனது திருவருளாய் நலம்பெறை அருள் புரி அருளது மொழி அடியினை தொழுது அடியினை மரவாதி அருளது தாங்கு அடியினை மரவாதி அருளது தங்கு அன்பரை காத்தருள்வி
அசுரர்களும் தேவிக்குள்ளும் ஒன்றாக சேர்ந்து அதாவது சிவபெருமாண்டத்தில் வந்து அசுரர்கள் கேட்கின்றார்கள். ஆமா ஒரு நாள் வர்றா. ஆமா எப்பா அசுரர்களே சுவாமி உங்களுக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை? சுவாமி தேவிக்குள்ளோ என்னென்னு பார்த்தாலும் நிறைய திரை மோப்ப பிடி சாக்காலம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். அவங்களுக்கு சாக்காலமே கிடையாது. அவர்களை ஒன்று நாங்களும் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்வது? அப்பா என்ன நீங்க அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? அப்ப நான் சொல்ற மாதிரி கேட்பீங்களா? சொல்லுங்க. சொல்ற மாதிரி கேட்பீங்களாப்பா? சொல்லுங்க. திருப்பார்கடலை சென்று சரி அமர்ந்தவாறு கிடைந்ததில் விளக்கக்கூடிய தெய்வ மரத்தை சப்பிட்டா உங்களுக்கு சாக்காலம் வராதுப்பா. அப்படின்னா நாங்கள் மட்டும் சென்றால் அமிர்தம் கிடைக்க முடியுமா? ஒத்தை போனாலும் பாக்கிறீங்க. ஆமா தேவர்களை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் அசுரர்களே. அப்படியா? வரமாட்டேன் என்று சொல்வார்கள். சரி நான் சொன்னதாக சொல்லி அழையுங்கள், கட்டாயம் வருவார்கள். ஆகட்டும் என்று சொல்லி போய் வாருங்கள். தீவாதி தேவிக்களை அழைத்து வந்து கொண்டு அதை கட்டிலே எப்படி அமிர்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். அப்படி இரு கையிலே அசுரர்களும் தேவர்களோ அசுரர்களும் தேவர்களோ அவனமது கரைய வேண்டும் அதிக திருப்பர் கடலில் வாழ்ந்தார் அதிக திருப்பர் கடலில் மந்திரகிரி மலையை முத்தாகி தேவரல்லா அசுரர்களும் தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அலை கடலிலே வந்து அமிர்தம் கிடையே வருகின்றார்கள். என்னடா அண்ணே நாமளும் அமிர்தம் கிடையே வந்திருக்கிறோம். ஆமா கிடையணும். வீசைக்கையும் வெங்கையுமா வந்திருக்கிறோமே, எப்படிடா அமிர்தம் கிடைவது? பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. அப்படியா? இந்த கடலில் என்ன பிறக்கும்? அமிர்தம் பிறக்கும். எங்காலும் வீசைக்கை வெறுங்கை மேல வந்திருக்கிறோம். அலை கடலில் கிடைந்தால் தான் அமிர்தம். சாதாரணமா வீடுகள்ல தயிர்மூர் கிடையா மத்தல வேணும்ல? ஆமா நம்ம சும்மா வந்திருக்கோம். சும்மா வந்திருக்குமா? எப்படி கிடை போறோம்? அதாவது ஆளி என்று சொல்லக்கூடிய கடலை ஒரு தாலியாக சமைக்க வேண்டும். கடலை ஒரு பாத்திரமா மாத்திடுவோம். ஆமா மத்துக்கு என்ன செய்யறது? மந்திரகிரி மலையை மத்தாக பாவிக்க வேண்டும். அதுவும் சரிதான். சந்திரனை அடியாக பாவித்தார். வாசி என்று சொல்லக்கூடிய இடத்தை கையாக பாவித்து சூரியனை குடையாக கொண்டு வாய்த்து விடுத்து தெய்வாமிர்தம் கிடையும் போது மாய கண்ணனுடைய இதனாலே தெய்வாமிர்தம் பிறக்கிறது. அப்படி தெய்வாமிர்தம் கிடையக்கூடிய நேரத்தில் ஏதாவது அலைகளில் திருப்பார்களில் எந்த பொருள் பிறக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி சரி கண்ணனுக்கு உத்தரவு வேணும். ஆமா ஆளி வண்ணன் பரந்தாமன் கோபாலன் அவருடைய தெய்வாமிர்தம் பிறந்தது.